அதாவதுங்க 543 இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட 412 வந்து ஜென்ரலு, ஒரு 84 எஸ்சி சமுதாயம், அப்புறம் வந்து 47 எஸ்டி சமுதாயம்னு இருக்குது. இப்போ நான் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 பார்லிமெண்ட் இருக்குது. நான் வந்து தேனாம்பேட்டை, தென் சென்னை, மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. இப்போ இந்த 20 பேர் எக்ஸ்ட்ரா வராங்கன்னு வச்சுங்களேன், 39ன்றது 59 வராங்கன்னா, எங்களுக்கு வந்து இவங்க தமிழ்ச்சை தங்கப்பாண்டியன் மேடம் இருக்கிறாங்க. இப்போ நான் இந்த 6 எம்எல்ஏ தொகுதிக்கு அவங்க எப்படி மக்களை சந்திப்பாங்க, எப்படி குறை கேட்பாங்க? ரெண்டாவது வந்து ஒரு 2 இல்லை 3 சட்டமன்றத்துக்கு ஒரு எம்பினா பப்ளிக்கோட பிரச்சனை என்னன்றதை பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட தெரிவிக்க ஈஸியாக இருக்கும். அவங்களும் வந்து சுற்றுப்பயணம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் இதில் இந்தியாவில் என்னென்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி எது கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்களோட சதி வேலை தான் இது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஏரியாவில் ஒரு பிரச்சனை ஆகுது, மழை டைம் வரப்போகுது, இல்லை ஒரு கரண்ட் பிரச்சனை ஆகுது, மக்கள் பிரதிநிதியை சந்திக்கணும்னா ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் ஓட்டு இருக்குது. எஸ்ஐஆருக்கு அப்புறம் 7 வட்டம் வருது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு, இல்லை 6 வட்டம் வருது. இவங்க 3 பார்லிமெண்ட்டு சென்னையில் இருக்குது, 1 கோடி 1.25 கோடி மக்கள் தொகை இருக்குது. 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தான் நல்லது தானே, மக்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல. அது எந்த ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி, இபி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மழைநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பார்லிமெண்ட்டில் இந்த மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகமாகிறது வந்து பொதுமக்களுக்கு தான் நல்லதே தவிர இதில் எந்த வித கெடுதலும் இல்லை. அது எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு குரூப் வந்து எதிர்க்கணும்னு இருப்பாங்க. மக்கள்கிட்ட குழப்பத்தை அதாவது உருவாக்கி, பிரச்சனையை உருவாக்கி அவங்க ஆதாயம் தேடணுன்றதால இந்த ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. ஆனால் யோசித்து பார்த்தா கூடுதலாக வந்தால் நல்லது தான். அதனால் இதில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. வாக்காளர்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்ததுமே அவங்களுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜியில், ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ சோஷியல் மீடியாவில் வந்து தெரிஞ்சதுன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, துரிதர நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, செயல்படுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் இதை வரவேற்க வேண்டிய விஷயம். இது தமிழ்நாடு அரசியல். எது கொண்டு வந்தாலும், நல்லது கொண்டு வந்தாலும் இங்கே ஒரு குரூப்பு பிளான் பண்ணி மக்களை குழப்பத்தை உருவாக்கணும், நல்லது அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தடுக்கிற கும்பலோட சதி திட்டம் இது.